ساعة النور تاج البدر يبرزها نجما يشع بأنوار وأنوار مبارك زوجها جاءت على درار زوجا. பாருங்கள் அன்பானவர்களே, சஹர் நேரத்தில் நாம் செய்கிற சஹரை குறித்து சில சிந்தனைகள். சஹர் நேரம் என்பது வெறுமனே சாப்பாட்டிற்காக நாம ஏற்படுத்தி கொண்ட ஒரு நேரம் அல்ல. நாம ஏற்படுத்துறதா இருந்தா முதல் நாள் நைட்டு ஏற்படுத்தி இருக்கலாம், வேற ஏதாவது ஏற்படுத்தி இருக்கலாம். சஹர் என்பது ஷரியத்து குறித்து தந்த ஒரு நேரம். நீங்கள் இந்த நேரத்தில் சஹர் செய்யுங்கள் என்பதை கூட மார்க்கம் வரையறுத்து சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸஹூரி பரக்கா. நீங்கள் சஹர் செய்யுங்கள், ஏனென்றால் சஹரிலே பரக்கத் இருக்கிறது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹர் செய்வது குறித்து வந்திருக்கிற நபிமொழிகளில் சில உங்களுடைய கவனத்திற்கு தர வேண்டியது கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன தஆமஹா தஆமும் முபாரக். சஹருடைய உணவு பரக்கத்தான உணவு. எல்லா உணவுகளையும் பரக்கத்தான உணவுன்னு சொல்ல முடியாது. நம்ம காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, இடை உணவு, சிற்றுண்டி உணவு நிறைய சாப்பிடுவோம். பரக்கத்தான உணவு என்பது சஹரனுடைய நேரத்திற்கு பெயர். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒரு அறிவிப்பு இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலே இந்த ஹதீஸ் வருகிறது, மாபைன சியாமினா வசியாமி அஹ்லில் கிதாப் அகலத்து ஸஹூர். நம்முடைய நோன்பிற்கும் வேதக்காரர்களான அகில கிதாபுகள் என்ற யூத நசராக்களினுடைய நோன்பிற்கும் நமது நோன்பிற்கும் இடையிலே வித்தியாசம் சஹர் சாப்பிடுவது என்று சொன்னார்கள். ஏனென்றால் யகூதிகள் நோன்பு வைப்பார்கள், சஹர் சாப்பிட மாட்டார்கள். நசாராக்களில் சில பிரிவுகளிடத்திலே கூட நோன்பு இருக்கிறது, ஆனால் சஹர் இல்லை. சஹர் என்பது நாம் மட்டுமே செய்கிறோம். தப்சீர்களில் ஹதீஸ் கிதாபுகளில் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதுகிற போது ஃபஇன்ன அஹ்லல் கிதாபி லா யதஸஹரூன், அஹ்ல கிதாபுகள் வேதக்காரர்கள் அவர்கள் சஹர் செய்ய மாட்டார்கள் என்று இருக்கிறது. அன்பானவர்களே, சஹர் செய்யுதல் என்பது வெறுமனே மறுநாள் பசி எடுக்க கூடாது என்பதற்காக வேண்டி உடலின் சக்திக்காக என்று மாத்திரம் வட்டத்தை குறுக்க முடியாது. சஹர் என்பது அம்ருன் தஅப்புதியுன் என்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். அப்படின்னா சஹர் சாப்பிடுதல் என்பது ஒரு இபாதத். சஹர் சாப்பிடுதல் என்பது ஒரு வணக்கம். நாம சாப்பிடத்தானே செய்யறோம், இல்ல, சஹருக்கு நன்மை உண்டு. சஹரில் என்னவெல்லாம் இம்மை மறுமையினுடைய பலன்கள் என்பதை யோசிப்போம். ஒண்ணு, மறுநாள் முழுக்க சாப்பிடாமல் இருக்க போகும் நமக்கு அந்த இரவின் கடைசி பகுதி நெருங்க நெருங்க சாப்பிடுவது மறுநாளைக்கான தெம்பை தரும் என்பது நீங்களும் நானும் சொல்லுகிற முடிவல்ல, ஷரியத்து சொல்லுகிற முடிவு. இது ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி ஒரு சஹரை சாப்பிடுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய சுன்னத்தை பின்பற்றிய நன்மை கிடைக்கும் சஹர் செய்வதிலேயே. மூணாவது, இப்போது சொன்ன வேதக்காரர்களுக்கு மாறு செய்யுதல். பொதுவாக இஸ்லாம் யூதனசராக்களினுடைய பழக்க வழக்கங்களுக்கும் அவர்களின் கலாச்சாரம் மற்றும் மரபுகளுக்கும் எதிராகத்தான் பெரும்பாலும் இருக்கும். அந்த அடிப்படையில் சஹர் உணவு அவர்களுக்கு நேர் மாற்றமாக செய்வது என்பது தெரிகிறது. இதுக்கெல்லாம் மேல சாதாரண சுன்னத் அல்ல, மிகப்பெரிய சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் வலியுறுத்தினார்கள். உங்களால பெரிய அளவுல சஹர் உணவெல்லாம் ஏற்பாடு செய்ய முடியலன்னாலும் பரவாயில்ல, இக்ஃபி தமராத்துன் லிஸ்ஸஹூர், சஹருக்கு சில பேரிச்சம்பழங்கள் போதும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை இருக்கிறது. இப்படியும் கூட ஒரு வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில வந்தது, நிஅமஸ் ஸஹூரு அத்தமர். சஹறுகளில் நல்லது பேரிச்சம்பழம். ஒரு பேரித்தம்பழமாவது அல்லது 2 பேரித்தம்பழமாவது நீங்கள் அந்த நேரத்தில் சாப்பிடுவது மறுநாளைக்கு தேவையான தெம்பை தர வல்லது. நிஅம ஸஹூருல் முஃமினி அத்தமர். ஒரு முஃமினின் சஹரில் நல்லது தமர். நாம் இஃப்தாரிலே பெரும்பாலும் பேரித்தம்பழத்தோடு தான் நோன்பு திறக்கிறோம், ஆனால் சஹரிலே யாரும் தொடுவதில்லை. ஆனால் இந்த ஹதீஸின் விளக்கப்படி நிறைய அரபுகள் நீண்ட காலமாக சஹரிலும் ஒரு பேரித்தம்பழம் சாப்பிடுவார்கள். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயில ஒரு முஃமினின் சஹறுகளில் நல்லது அத்தமர், பேரித்தம்பழம் என்று வருவதால் சஹர் செய்வது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழியில் பெரிய சுன்னத்தாகிறது.